ஹாய் காய்ஸ், நேற்று சில பல காரணங்களால் இந்த வீடியோ போட முடியல. காலைல எப்பவும் போல் பரபரப்பாக பாப்பாக்கு லஞ்சுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அப்படியே காலைல பிரேக்ஃபாஸ்ட் எல்லாருக்குமே சேர்த்து எக் டோஸ்ட்டே பண்ணியாச்சு. ரொம்ப சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் தான். எப்பவுமே சக்கரை போட்டு தான் பண்ணுவேன். நீங்கள் வெல்லம் போட்டு பண்ணியிருந்தேன், சூப்பராக இருந்துச்சு. லஞ்சுக்கு வந்து குயிக்காக ஒரு எக் ரைஸ் பண்ணியாச்சு. அதுக்கு ஸ்நாக்ஸுக்கு ஸ்வீட் கார்னும் ஒரே வாழைப்பழம் மட்டும் கட் பண்ணி வச்சு பேக் பண்ணி கொடுத்தாச்சு. காலையில் கிளம்பி நானும் போயிருந்தேன். இன்னைக்கு ஃப்ரிட்ஜ் பக்கத்துக்காக கடைக்கு போயிருந்தோம். நம்ம வீட்டுக்கு ஒரு புது ஃப்ரிட்ஜ் வாங்கியாச்சு. ஒரு 2 வருஷம் போராட்டங்க இந்த ஃப்ரிட்ஜ் வாங்கணும் ஒரு வழியாக வாங்கிட்டேன். கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்ததுனால இப்போ ஃப்ரிட்ஜ் வாங்கியிருக்கோம். இந்த ஃப்ரிட்ஜ் வந்து டபுள் டோரா சிங்கிள் டோரா இருக்குமான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டை சொல்லுங்கள். நாளைக்கு தான் கம்பெனிலேருந்து இன்ஸ்டலேஷனுக்கு ஆள் வருவாங்க. நான் பிரிக்கும் போது நாளைக்கு வீடியோவில் காட்டுறேன். நான் பழைய ஃப்ரிட்ஜ் வாங்கி 5 வருஷம் தான் ஆகுது. கோத்ரேஜ் பிராண்டு. இப்போ நான் வந்து எல்ஜியில் வாங்கிட்டேன். என்ன ப்ராப்ளம், ஏன் நான் மாத்துறேன்னு சொல்லிட்டு ஃபுல் வீடியோ மேக் பண்ணி போடுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக நான் மேக் பண்ணி போடணும்னு நினச்சிட்டு இருக்கேன். அப்புறம் வீட்டுக்கு வந்தோடனே சோறு மட்டும் வடிச்சிட்டேன். சின்ன வெங்காயம் பூண்டுனா தட்டி போட்டு தேங்காய் பால் ஊற்றி முட்டை உடச்சி ஊற்றி குழம்பு வச்சிருந்தேன். சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். See you next video. Bye.